الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அரசாங்கம் எப்படியெல்லாம் செயல்படக்கூடாது என்பதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் இப்போதைய மத்திய அரசாங்கத்தை சொல்லலாம். நாட்டு மக்களை மிக மோசமான நிலைக்கு தள்ளக்கூடிய சட்டங்களை, ஒவ்வொரு நாளும் கொடுமையான சட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு மோசமான ஆட்சியாளர்களுடைய காலத்திலே இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் நமக்கு பல அநீதியான ஆட்சியாளர்களை பற்றி எல்லாம் சொல்லுகிறது. ஃபிரௌனை பற்றி நமக்கு சொல்லுகிறது. இப்படியெல்லாம் கூட நடந்திருக்குமா என்று நாம் ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போது நடக்கக்கூடிய ஆட்சியை பார்க்கிற போது ஃபிரௌன் செய்தவைகள் கூட இவர்கள் செய்த இந்த காரியங்களுக்கு முன்னால் மிகச் சாதாரணமாக இருக்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வரலாறுகளில் மிக மோசமான ஒரு வரலாறு ஃபிரௌனுடைய வரலாறு. இஸ்லாத்தின் எதிரிகளிலேயே மோசமானவனாக கருதப்படக்கூடியவன் ஃபிரௌன். எனவேதான் ஃபிரௌன் இறந்த வரலாற்றை கூட குர்ஆன் பதிவு செய்கிறது. அவன் எப்படி இறந்தான் என்பதை கூட சொல்கிறது. அவனுடைய உடலை உலக மக்களுக்கெல்லாம் ஒரு அத்தாட்சியாக நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்றும் சொல்கிறது. ஏன், எதற்காக? இந்த ஃபிரௌனுடைய உடலை பாதுகாத்து வைத்ததன் மூலம் உலகத்திலே கியாமத் நாள் வரை தோன்றக்கூடிய சர்வாதிகாரிகள், அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பாடம், எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் இதுதான் முடிவு என்பதை உணர்த்துவதற்குத்தான் அல்லாஹ் ஃபிரௌனை பற்றி மிக முக்கியமாக திருக்குர்ஆனிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஃபிரௌன் செய்த எல்லாவற்றையும் இன்றைய ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். ஃபிரௌனுடைய சூழ்ச்சிகள் என்ன? மனிதர்களில் ஒரு சாராரை முதன்மைப்படுத்துவது, மனிதர்களில் மற்றொரு சாராரை பலவீனப்படுத்துவது. இது திருக்குர்ஆன் ஃபிரௌனை பற்றி குர்ஆனிலே சொல்கிறது. இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்தி, ஃபிரௌன் இந்த பூமியிலே ஆணவத்தோடு செயல்பட்டான். வஜஅல அஹ்லஹா ஷியஅன், மனிதர்களை பல கூறுகளாக பிரித்தான். யஸ்தضعف طائفة منهم, மனிதர்களில் ஒரு கூட்டத்தை பலவீனமானவர்களாக ஆக்கினான். இதான் ஃபிரௌன் செய்தது. சில பேர்த்தை கொலை செய்தான். யுதப்பிஹு அப்னாஅஹும், ஆண்களை எல்லாம் வெட்டி சாய்த்தான். வயஸ்தஹி நிசாஅஹும், பெண்களை எல்லாம் அடிமைப்படுத்தினான். இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன், அவன் பெரும் குழப்பவாதியாக இருந்தான் என்று திருக்குர்ஆனிலே ஃபிரௌனை பற்றிய ஒரு அழகான அறிமுகம். ஃபிரௌன் எப்படி இருந்தான்ங்கிறத ஒரு சூராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்றைக்கு அதே முகத்தை தான் நாம் இந்திய ஆட்சியாளர்கள் மூலமாக பார்க்கிறோம். ஃபிரௌனுடைய அதே முகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் என்று அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அபூஜஹலை பற்றி சொன்னார்கள். ஒவ்வொரு உம்மத்திலும் ஒரு ஃபிரௌன் உண்டு. என்னுடைய உம்மத்துடைய ஃபிரௌன் அபூஜஹல் என்று சொன்னார்கள். அது பெருமானாருடைய காலத்தில். இன்றைய காலத்தில் இருந்தால் சொல்வார்கள், இப்போதைய ஆட்சியாளர்கள் தான் இந்த காலத்தினுடைய ஆக மோசமான ஃபிரௌனிய சக்திகள். அவ்வளவு தூரம் இந்த நாட்டு மக்களை நசுக்கக்கூடிய பல சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் புது புது நெருக்கடிகள், புதிய புதிய சட்டங்கள், மக்கள் வாழவே முடியாத அளவிற்கான நெருக்கடி. நிம்மதியாக வியாபாரம் செய்ய முடியாது, நாம் சம்பாதித்த பணத்தை நிம்மதியாக சேர்த்து வைக்க முடியாது. அப்படியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்குகிறது. இதனுடைய பின்னணி என்ன? ஒரு சர்வாதிகார ஆட்சியை நிறுவது. இன்னும் அடுத்தடுத்த காலங்களில் இந்த நாட்டில் தேர்தல் நடக்குமா என்று கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த அரசு பயணிக்கிற பாதை, இவர்கள் எடுத்து செல்லக்கூடிய
ஒவ்வொரு அடிகளையும் பார்க்கிற போது இவர்களுடைய கடைசி நோக்கம் என்ன? இந்த நாட்டை சர்வாதிகார நாடாக ஆக்குவது, எல்லா எதிர்குரல்களையும் நசுக்குவது. யார் எதிர்த்து பேசினாலும் அவர்களை ரெய்டு விசாரணை என்கிற ஃபைலிலே ஒடுக்கி ஒரு சர்வாதிகார ஆட்சியை நிலைநிறுத்துவதுதான் இப்போதைய ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் தெரிந்ததுதான், சமீபத்தில் நடைமுறைக்கு வந்த ஜிஎஸ்டி வரி. எல்லா மக்களும் குழம்பி போய் இருக்கிறாங்க. யாருக்கும் அதை பற்றி எந்த தெளிவும் இல்லை. இந்த வரியினுடைய முறை என்ன, எப்படி செயல்படுத்துவது? ஆனா ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, யாருக்கும் அதை பத்தி முழுமையாக விளக்கம் சொல்ல முடியல. ஆடிட்டர்களை கூட இனிமே நாங்க தனியா படிச்சாதான் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமானது. ஆனா ஒன்று மட்டும் நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, இந்த ஜிஎஸ்டி வரியின் மூலமாக அடித்தட்டு மக்களையும் கூட இந்த அரசாங்கம் நசுக்க நினைக்கிறது. நாளை நாம ஒரு பெட்டிக்கடையில போய் மிட்டாய் வாங்கக்கூடாது. ஒரு கடலை மிட்டாய் வாங்குறதா இருந்தா கூட அது எங்க போய் வாங்கணும்? பெரிய பெரிய மால்ல போய் தான் வாங்கணும். ஒரு கடலை மிட்டாய்க்கும் ஒரு சாதாரண மிட்டாய்க்கும் கூட மால்களை நாடி செல்லணுமே தவிர இந்த சாமானிய மக்களுடைய அத்தனை தொழில்களையும் முடக்குவதுதான் இந்த ஜிஎஸ்டியுடைய நோக்கம் என்பதை மிக தெள்ள தெளிவாக நாம் புரிந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே முஸ்லிம்களாகிய நாம் ஒன்றை புரிய வேண்டும். அல்லாஹுடைய இந்த மார்க்கம் இருக்கிறது, இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் ரஹ்மத். இது முஸ்லிம்களானாலும் சரி, முஸ்லிம் அல்லாத மக்களானாலும் சரி, இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ யாராக இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்கும் ரஹமத் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய தீனு தான். அல்லாஹ்வுடைய சட்டங்கள் தான் மனிதனுக்கு எல்லா காலத்திலையும் பொருந்தும். அல்லாஹ் திருமறையிலே எவ்வளவு அழகாக மனித இனத்தை பார்த்து கேட்கிறான், அஃபகைர தீனில்லாஹி யபூன். அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட்டுவிட்டு இவர்கள் எந்த சட்டத்தை தேடுகிறார்கள்? ஒமன் அஹ்சனு மினல்லாஹி ஹுக்மன். அல்லாஹ்வை விட அழகான சட்டத்தை யாராலும் இயற்ற முடியாது. மனிதன் இயற்றக்கூடிய சட்டங்களுடைய பலவீனம் இது. இஸ்லாமிய சட்டங்கள் இருந்த காலத்தில் முஸ்லிம்கள் மாத்திரம் நிம்மதியாக இல்லை, எல்லா மக்களும் நிம்மதியாக இருந்தாங்க. இஸ்லாம் உலக மக்களுக்கெல்லாம் அருள். இதுதான் ஒரு சாதாரண கடைநிலை சஹாபி, ஒரு கிராமப்புற சஹாபி. அவருக்கு குர்ஆனை பற்றிய பெரிய அறிவு கிடையாது, அவருக்கு ஹதீஸை பற்றிய அறிவு கிடையாது, கிழிந்த ஆடை, சாதாரண தோற்றம், ஒரு வாலிபர், கிராமப்புற அரபி ரிபீ இப்னு ஆமிர். அவர் கூட இந்த உண்மையை விளங்கி இருந்தார். பாரசீக மன்னனிடத்திலே அவர் சென்ற போது அந்த மன்னன் கேட்டான், நீங்கள் எல்லாம் யாருன்னு கேட்டார். யார் நீங்கன்னு சொல்லி. அந்த சஹாபி பெரிய அறிவு படைத்தவர் அல்ல, ஒரு சாதாரண சஹாபி சொன்ன அழகான வார்த்தை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹு இப்தஅஸனா, அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான், நாங்கள் பெருமானாருடைய தூதர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர்கள், அல்லாஹ் எங்களை அனுப்பினான். எதற்காக அனுப்பினான்? லினுஹ்ரிஜல் இபாத், இந்த ஒட்டுமொத்த மனித இனத்தையும் வெளியேற்ற வேண்டும். எதிலிருந்து? மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தில்லாஹ், மனிதனுக்கு அடிமைப்படுவதிலிருந்து அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆட்சியில மனிதர்களை அடிமைப்படுத்துகிறீர்கள், இந்த அடிமைத்தனத்திலிருந்து மனித இனத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். இரண்டாவதாக சொன்னார், ஒமின் ஜௌரில் அதியான் இலா அதிலில் இஸ்லாம், உலகத்திலுடைய எல்லா தத்துவங்கள், எல்லா மதங்கள் அத்தனையினுடைய அநீதியிலிருந்தும் இஸ்லாம் என்கிற நீதி என்பால் மனித இனத்தை கொண்டு வர வேண்டும். நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கிறோம். எல்லா மதங்களும் அநீதி இழைக்கிறது, அது கம்யூனிசமான அதுவும் சரிதான், பொது உடைமையானாலும் சரிதான், முதலாளித்துவமானாலும் சரிதான், ஜனநாயகமானாலும் சரிதான், அத்தனை இசங்களும் அத்தனை தத்துவங்களும் ஏதோ ஒரு பெயர்ல மனிதனுக்கு அநீதி தான் இழைக்குது. இந்த எல்லா அநீதியை விட்டு மனித இனத்தை இஸ்லாம்ங்கிற நீதியின்பால் கொண்டு வருவதற்காக என்று அந்த சஹாபி அழகா சொல்றார். இதான் இன்னைக்கு நாம் உலகத்துக்கு உறக்க சொல்லணும். எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அதுல மனிதர்களுக்கு நீதி என்பது கிடையாது, மனிதர்களுக்கு கருணை என்பது கிடையாது. மனித சமூகத்திற்கு கருணையும் நீதியும் கிடைக்க வேண்டுமானால் இந்த பூமியில அல்லாஹ்வுடைய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி மலர்ந்தால் மட்டும்தான் மனித இனத்திற்கு அவர்கள் தேடக்கூடிய கருணையும் நீதியும் கிடைக்கும். எனவே இந்த நேரத்தில் நாம் இஸ்லாமிய பார்வையில வரி என்றால் என்ன, மார்க்க என்ன நிலைப்பாடு எடுக்குது, இஸ்லாமிய ஆட்சி இருந்த காலத்துல இந்த வரிமுறைகள் எல்லாம் நடைமுறையில் இருந்ததா என்பதையும் நாம சிந்தித்து பார்க்கணும். நம்ம 4 மதுஹபுடைய சட்ட நூல்களை புரட்டி பார்த்தாலும் சரி, இந்த வரி அப்படிங்கிற வார்த்தைக்கு அரபியில பயன்படுத்தப்படுகிற சொல் லரீபா என்று சொல்வார்கள். லரீபானா வரி. இந்த வரி கூடுமா கூடாதா,
அப்படின்னா நீங்க எந்த சட்ட நூலை புரட்டினாலும் சொல்லப்படும் வரி ஹராம் அப்படிங்கறத ஒரே வரி. வரி என்பது ஹராம், அது இதான் இஸ்லாமிய பார்வை. முஸ்லிம்கள் மீதும் வரி சுமத்தப்படாது, முஸ்லிம் அல்லாதவர்கள் மீதும் வரி சுமத்தப்படாது. இதுதான் இஸ்லாமிய பார்வையில வரி அப்படின்னு சொன்னான். நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பின்னால சொல்ல விருப்பேன். எந்த மதுஹபை நீங்க பார்த்தாலும் சரி, அரசாங்கங்கள் மனிதர்கள் மீது வரி சுமத்துவது கூடாது. இதான் எல்லா சட்டங்களுடைய நிலையாக இருக்கிறது. எனவே ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற போது முஸ்லிம்கள் அரசாங்கத்துக்கு செலுத்துவது ஜக்காத்து மட்டும்தான். முஸ்லிம்கள் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு பணத்திற்குரிய ஜக்காத்து, அதே போல விவசாயத்திற்கான ஜக்காத்து, தங்கம் நகைக்கான ஜக்காத்து, இது போன்ற இந்த ஜக்காத்து மட்டும்தான் முஸ்லிம்கள் மீது கடமை. இதை தவிர வேற எந்த கடமையும் முஸ்லிம்களுக்கு இல்லை. அவர் ஜக்காத்து கொடுத்துட்டாருன்னு சொன்னா அதற்கு மேல் எந்த பெயரிலும் அவர்கிட்ட இருந்து வசூல் பண்ணக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லைஸ அலல் முஸ்லிமீன ஹக்குன் சிவ ஜக்காத்தி, முஸ்லிம்களுடைய செல்வத்தில் ஜக்காத்து தவிர வேறு எந்த கடமையும் இல்லை. ஜக்காத்து கொடுத்துட்டா அவங்களுடைய கடமை முடிஞ்சு. இதான் முஸ்லிம்களுடைய நிலை. இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் அவங்கள சட்ட நூல்கள்ல அவங்களுக்கு பேர் சொல்லுவாங்க ரிம்மி. ரிம்மின்னு சொன்னா இஸ்லாமிய நாட்டில் குடியுரிமை வாங்கி வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள். அவர் இந்துவாக இருக்கலாம், அவர் கிறிஸ்துவாக இருக்கலாம், அவர் யூதராக இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம். இவங்களை இஸ்லாமிய ஆட்சியில எப்படி நடத்தப்படும், இவங்க மீது ஏதாவது வரி இருக்குதான்னு சொன்னா உலகத்துல இவ்வளவு பெரிய கருணை எந்த மார்க்கமும் எந்த மதமும் காட்டாது. ஒரு இஸ்லாமிய ஆட்சியில முஸ்லிம் அல்லாதவர் வாழ்ந்தாருன்னு சொன்னா அவர் எவ்வளவு நாளும் சம்பாதிக்கலாம், எத்தனை கோடி கோடியாக வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். அவருக்கு வரின்னு ஏதாவது இருக்குதான்னு சொன்னா இருக்குது, வரி இருக்குது. அதைத்தான் நம்முடைய பாட நூல்கள் என்ன கொச்சைப்படுத்துது, ஜிஸ்யா அப்படின்னு கொச்சைப்படுத்துது. அவுரங்கசீப் ஜிஸ்யா வரி விதித்தார் அப்படின்னு கொச்சைப்படுத்துது. ஆனா அந்த ஜிஸ்யாங்கிறது என்ன? ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத குடிமகனுக்கு இஸ்லாமிய அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குது. இந்த பாதுகாப்புக்காக ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் வருஷத்துல எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் பணக்காரராக இருந்தா, எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கட்டும், இந்த நாட்டினுடைய பெரிய பெரிய பணக்காரராக இருக்கட்டும், அவர் பணக்காரராக இருந்தா அவர் வருஷத்துக்கு இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய தொகை 4 தீனார், 4 தங்க காசு. தங்க காசா இருந்தா 4, அதுவே வெள்ளி காசா இருந்தா 48 திர்ஹம், 48 வெள்ளி காசு. இது ஒரு பெரிய கோடீஸ்வரருக்கு. ஒரு நடுத்தர மனிதராக இருந்தால், ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இஸ்லாமிய நாட்டில் ஒரு சாதாரண நடுத்தர வியாபாரியாக இருந்தா அவர் வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய வரி எவ்வளவு? 2 தீனார், 2 தங்க காசு. அவர் சம்பாதிக்கிற ஏழையா இருந்தாருன்னு சொன்னா ஒரே 1 தீனார், 1 தங்க காசு. இதுதான் இஸ்லாமிய ஆட்சியில முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு அவர் எத்தனை கோடி கோடியா சம்பாதிக்கட்டும், எவ்வளவு கோடிகள் சம்பாதிக்கட்டும், வருஷத்துக்கு அவர் 1 4 தீனார் அல்லது 2 தங்க காசு அல்லது 1 தங்க காசு, இதுதான் அவர் கொடுக்க வேண்டியது. இதுக்கு மேல அவருக்கு எந்த கடமையும் கிடையாது. இதுதான் இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் இருந்தது. அதுலயும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்கிற போது எப்படி நடக்கணும் அதற்கான வழிமுறைகளையும் கொடுத்தாங்க, அதற்கான வழிகாட்டுதலையும் கொடுத்தாங்க. இன்றைய அரசாங்கங்கள் மக்களை மிரட்டுது. வரி செலுத்தலைன்னு சொன்னா அபராதம், வரி செலுத்தலைன்னு சொன்னா தண்டனை என்றெல்லாம் மிரட்டுது. உமருடைய ஆட்சி காலத்துல அவங்க தன்னுடைய கவர்னர்களுக்கு கடிதம் எழுதினாங்க, நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத பிரஜைகள் அவங்கள்ட்ட வரி எப்படி வசூலிக்கணும், அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்க கூடாது, அவர்கள்ட்ட இருந்து மனமு வந்து கேட்கணும். யாராவது இஸ்லாமிய நாட்டிலிருந்து இந்த முஸ்லிம் அல்லாதவங்களுடைய வரியை கொண்டு வந்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வரி வசூலித்தவர்களிடத்துல 3 முறை சத்தியம் செய்ய சொல்லுவாங்க. 3 முறை சத்தியம். என்ன சத்தியம்? நான் இந்த வரியை இந்த மக்கள்கிட்ட இருந்து மனமு வந்து பெற்றிருக்கிறேன், அவங்க சந்தோஷத்தோடு கொடுத்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து நான் கட்டாயப்படுத்தல, அவர்களை நான் நிர்பந்திக்கவில்லை, அவர்களை நான் மிரட்டல. இப்படி 3 தடவை சத்தியம் பண்ண பிறகுதான் இந்த முஸ்லிம் அல்லாத மக்களுடைய வரியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்குவாங்க. இந்த 3 சத்தியம் செஞ்ச பிறகுதான் வாங்குவாங்க, அவங்கள மிரட்டக்கூடாது. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல கொண்டு வந்தாங்க. அதே போல ஒரு இஸ்லாமிய நாட்டில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தரப்பட்ட சலுகைகள் என்ன? யாருக்கெல்லாம் வரி கிடையாது, யார் வரி செலுத்த வேண்டிய தேவையில்லை, வரி விலக்கு தரப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி உமருடைய காலத்துல ஒரு சட்டம் இயற்றினாங்க. அந்த சட்டத்துல யாருக்கு வரி இல்லை? குழந்தைகளுக்கு வரி கிடையாது. முஸ்லிம் அல்லாத காஃபிரான குழந்தைகள் அவங்களுக்கு வரி இல்லை.
காஃபிரான பெண்கள் அவங்களுக்கு வரி இல்லை. இத்தனைக்கும் அவங்க நகை போட்டிருக்கலாம், தங்க நகை, வெள்ளி நகை, வைர நகை போட்டிருக்கலாம். ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு நகை போட்டிருந்தா ஜக்காத் உண்டு. ஆனா ஒரு காஃபிரான பெண்ணுக்கு அவள்கிட்ட எத்தனை பவுன் தங்க நகை இருக்கட்டும், வெள்ளி நகை இருக்கட்டும், வேற நகைகள் இருக்கட்டும், வைர வைடூரியங்களே இருக்கட்டும், ஒரு காஃபிரான பெண்ணுக்கு என்ன கிடையாது? வரி என்பது கிடையாது. அதே போல சம்பாதிக்க முடியாத வயோதிகர்கள், இஸ்லாமிய நாட்டில் வயோதிகர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கும் தேவையில்லை, வரி தேவையில்லை. இதுதான் ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் பேணப்பட்ட நீதி. இது எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக உமர் இப்படி ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அந்த காலத்தில் இருந்த மத துறவிகள், அவங்க உண்மையான துறவிகள், இன்னைக்குள்ள சாமியார்கள் மாதிரி கிடையாது. இன்னைக்குள்ள சாமியார்கள் துறவிகள் அல்ல, இவர்கள் போலிகள். உமர்லானுடைய காலத்தில் சொன்னாங்க, நம்முடைய இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடிய பிற மதத்தை சார்ந்த மத துறவிகள் அவர்களுக்கும் வரி தேவையில்லை. வரியில் அவங்களுக்கும் விதிவிலக்கு. ஏன்னா பாவம் அவங்க ஆலயங்கள்ல மடங்கள்ல உட்கார்ந்து அவங்க என்ன செய்யறாங்க? தெய்வங்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்களுக்கும் வரி இல்லை. இது இஸ்லாமிய நாட்டில் நடைமுறையில் இருந்த முஸ்லிம் அல்லாத மக்களுக்கான வரிமுறை. இது இந்த வரிமுறையைத்தான் நம்முடைய வரலாறுகள் எல்லாம் கொச்சைப்படுத்துது. அவுரங்கசீப் வரி விதித்தார் என்று. அதே அவுரங்கசீப் எவ்வளவு மானியங்கள் கோயில்களுக்கு வழங்கியிருக்கிறார், பல கோயில்களுக்கு மானியம் கொடுத்தாரு. இதை எந்த வரலாறும் சொல்றது இல்லை. அவர் போட்ட ஒரு தீனார் வரியை தான் கொச்சைப்படுத்துது. முஸ்லிம்கள் எக்கச்சக்கமான ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒரு குறைந்தபட்ச வரி ஆண்டுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆக இஸ்லாம் அவ்வளவு கருணை மிக்க மார்க்கம். வரிங்கிற பெயர்ல மக்களை கொடுமைப்படுத்தியதே கிடையாது. இஸ்லாமிய ஆட்சியில 2 சம்பவங்கள் நடந்திருக்கிறது. உலமாக்கள், அதுவும் சத்தியத்தை பேணக்கூடிய உலமாக்கள் ஆட்சியாளர்களை எந்த அளவுக்கு கடிந்து கொண்டார்கள், ஆட்சியாளர்களுடைய அநீதி எந்த அளவுக்கு எதிர்த்தார்கள் என்பதற்கு இந்த 2 சம்பவங்களும் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. ஒன்று எகிப்திலே நடந்தது. எகிப்திலே ஒரு மன்னர் சைஃபுத்தீன் கத்தஸ் என்று ஒரு மன்னர், அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு போரின் காரணமாக அரசாங்கத்துக்கு பெரிய அளவில் நிதி நெருக்கடி ஏற்படுது. அரசாங்கத்தை கொண்டு போக முடியல. ஒரு அரசு இயங்கணும்னு சொன்னா அரசாங்கத்தினுடைய ஹசானா இருக்கணும், நிறைய செல்வம் இருக்கணும், அப்பதான் அரசாங்கத்தை நடத்த முடியும். அவருடைய ஆட்சி காலத்தில் பெரிய நிதி நெருக்கடி அவருக்கு ஏற்படுது. இந்த நேரத்தில் அவர் எகிப்தில் உள்ள உலமாக்கள்கிட்ட எல்லாம் ஃபத்வா கேட்கிறாரு. இப்போ என்னுடைய அரசுக்கு பெரிய நெருக்கடி, நிதிநிலை நெருக்கடி ஏற்பட்டிருக்குது. நான் அதனால நம்முடைய நாட்டு மக்கள் மீது அவங்க கொடுக்கக்கூடிய ஜக்காத் அல்லாம நான் வேற சில வரிகளையும் போட போறேன், நான் வேறு சில வரிகளையும் விதிக்க போறேன். நான் வரி விதிக்கிறது கூடுமா கூடாதான்னு சொல்லி நாட்டு மக்கள் உலமாக்கள் இடத்துல ஃபத்வா கேட்கிறார். எகிப்துல பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த உலமாக்கள் எல்லாம் கூடி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த நேரத்தில் இருந்த ஒரு பெரிய மார்க்க மேதை, ஒரு பெரிய சட்ட மேதை அல்லாமா இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம், அவங்கள சொன்னாங்க, நீங்க தான் எங்களுக்கெல்லாம் தலைவர், அமீராக இருக்கிறீங்க. அதனால மன்னர் கேட்டு இருக்கிற இந்த கேள்விக்கான விடை என்ன, ஃபத்வா என்ன, நீங்களே எழுதி கொடுங்கள். நீங்க என்ன எழுதி கொடுக்குறீங்களோ நாங்க எல்லாரும் கையெழுத்து போட்டுறோம்னு சொன்னாங்க. இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மன்னருக்கு கடிதம் எழுதினாங்க. நீங்கள் ஒரு விஷயத்திலே ஃபத்வா கேட்டிருக்கிறீர்கள், இப்போது இருக்கிற நிதி நெருக்கடியில நாட்டு மக்கள் மீது வரி போடலாமா? ஏன்னா அரசாங்கம் என்ன காரணம் சொல்லுது வரி போடுறதுக்கு? நாட்டை சீரமைக்கணும், நாட்டை முன்னேற்ற பாதை, இப்படித்தானே இந்த மத்திய அரசும் அப்படிப்பட்ட ஆகாய புழுகு தான் சொல்லிட்டு இருக்குது, இந்த நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு போக போறோம்னு சொல்லி. அப்ப அந்த இமாம் கடிதம் எழுதினாங்க மன்னருக்கு, நீங்க நிதி நெருக்கடியின் காரணமாக மக்களிடம் வரி வசூலிப்பதற்கு எங்களுடைய கருத்தை கேட்டிருந்தீர்கள். அவர் சொன்னாரு, நீங்க வரி வசூலிக்கலாம். எப்போ வசூலிக்கலாம்? பின்னால விளக்குறாங்க, இந்தந்த நிலைகள் எல்லாம் இருந்தா நீங்க மக்கள்கிட்ட இருந்து வரி போடலாம்னு சொல்லி. முதலாவது என்ன, பைத்துல் மால்ல அறவே காசு இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. பைத்துல் மால்ல காசு இருக்குதா இல்லையா, முதல்ல அதை உறுதிப்படுத்துங்க. இரண்டாவதாக சொன்னாங்க, நீங்களும் உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மந்திரிகள் அவங்கெல்லாம் அணியக்கூடிய தங்க முலாம் பூசப்பட்ட ஆடை, உயர்ந்த ஆடை அணிறீங்க. இந்த ஆடைகளை பூரா ஒரு சந்தையில கொண்டு போய் முதல்ல எல்லாத்தையும் வித்துட்டு வாங்க. வித்து எவ்வளவு காசு வருதுன்னு பாருங்க. அதுக்கு பிறகும் கூட நிதிநிலை இருக்கு, நெருக்கடி இருக்குதான்னு பாருங்க. எல்லா அமைச்சர்களுடைய ஆடம்பர வாழ்க்கை, அமைச்சர்களுடைய ஆடம்பரமான அந்த வாழ்க்கை, இதையெல்லாம் விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்து கொண்டு வாங்க. இதெல்லாம் கொண்டு வந்த பிறகு அரசாங்கத்தை நடத்த முடியலன்னு சொன்னா அதுக்கப்புறம் மக்களின் மீது நீங்கள் வரி போடலாம். அதை விட்டு நீங்க ஆடம்பரமான இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு முஸ்லிம்களிடமிருந்து 5 பைசா கூட வரி வசூலிக்க நான் இடம் தர மாட்டேன். இது அந்த ஆலிமுடைய தெளிவான ஃபத்வா.
இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அது. ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆடம்பரத்திற்கு, அவங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்கு மக்கள்கிட்ட இருந்து அநியாயமாக வரி வாங்குவதை ஒருபோதும் ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது இமாம் இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் எடுத்த நிலைப்பாடு. இரண்டாவது நிலைப்பாடு இமாம் நவவி, அவங்க ஷாஃபி மதுஹபுடைய ஒரு மாபெரும் அறிஞர். அவங்க திமிஷ்கில் ஒரு மன்னர் இருந்தார், லாஹிர் என்று ஒரு மன்னர். அவரும் தன்னுடைய காலத்தில் உலமாக்கள்கிட்ட ஃபத்வா கேட்கிறாரு. இந்த திமிஷ்கில் பெரிய நெருக்கடி. திமிஷ்கனா இன்றைய சிரியாவுடைய தலைநகர் டமாஸ்கஸ். திமிஷ்கனுடைய அந்த மன்னர் கேட்கிறாரு, நாட்டில் நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்குது, எனக்கு உலமாக்கள் எல்லாம் ஃபத்வா போட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க, நான் மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்கி ஆகணும்னு சொல்லி. அந்த ஊர்ல இருந்த உலமாக்கள் எல்லாம் மன்னருடைய பேச்சை கேட்டு எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, நீங்க தாராளமாக வரி வசூலிக்கலாம்னு சொல்லி. எல்லாருடைய கையெழுத்தை வாங்கிட்டு மன்னர் கேட்டாரு, வேறு யாராவது ஆளுங்கள் விடுபட்டு இருக்காங்களான்னு கேட்டார். இப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஆமா, இந்த திமிஷ்க் நகரத்தில் இமாம் நவவி என்று ஒரு பெரிய அறிஞர் இருக்கிறாங்க, அவங்க ஊர்ல இல்ல, வெளியே போயிருக்கிறாங்கன்னு சொல்லி. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெளியூருக்கு போயிருந்தவர்கள் திரும்பி வந்தார்கள். மன்னர் அவரை வர சொல்லி எல்லாரும் கையெழுத்து போட்ட பேப்பரை கொடுத்து நீங்களும் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னார். அந்த காலத்தினுடைய உலமாக்கள் சத்தியத்தை சொல்வதில் எவ்வளவு உறுதியாக இருந்தாங்க. அந்த மன்னனை பார்த்து இமாம் நேருக்கு நேராக சொன்னாங்க, மன்னர் அவர்களே, ஒரு காலத்திலே நீங்கள் அடிமையாக இருந்தீர், ஒரு காலத்தில் நீர் அடிமையாக இருந்தீர். நம்மளும் இன்னைக்கு சொல்லலாமா இல்லையா, ஒரு காலத்தில் நீ டீ கடையில் இருந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்த, அடிமையாக இருந்தாய். அடிமையாக இருந்த உனக்கு அல்லாஹ் கருணை புரிந்தான், இப்போது நீ மன்னனாக இருக்கிறீர். இமாமுடைய கம்பீரமான வார்த்தைகள். ஒரு காலத்திலே குந்த ஃபீ ரிக்கின், ஒரு அடிமையாக இருந்தீர் நீர், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தான், இன்றைக்கு நீர் ஆட்சியாளராக மாறி இருக்கிறீர். உம்முடைய செல்வங்கள் எவ்வளவு என்று எனக்கு தெரியும். உன்னிடம் 1000க்கு மேற்பட்ட அடிமைகள், 200க்கும் மேற்பட்ட அடிமை பெண்கள், உன்னுடைய ஹசானாவில் குவிந்திருக்கக்கூடிய அந்த தங்க புதையல்கள், இவ்வளையும் வைத்திருக்கிறாய். இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நிதி நெருக்கடி என்று சொல்லி மக்களிடம் வரி வாங்க நினைக்கிறாயா? ஒருபோதும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். உன்னுடைய ஹசானாவில் இருக்கிற அத்தனையும் விட்டுவிடு. எல்லாத்தையும் வித்த பிறகு அதை பைத்துல் மால்ல கொண்டு வந்து போடு. அதுக்கு மேல நாட்டை நடத்த முடியல, அதுக்கு மேல நிர்வாக நெருக்கடின்னு சொன்னா நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன், மக்களிடம் வரி வாங்கலாம். இதற்கு நீ இந்த விஷயத்துக்கு உடன்படலன்னு சொன்னா ஒருபோதும் நான் சம்மதிக்க முடியாது, இந்த வரி அக்கிரமமானது, நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த வாஹிர் மன்னனுக்கு சரியான கோபம். நீங்க இந்த திமிஷ்க் நகரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள நகரத்தை விட்டு வெளியேற்றிட்டான். இமாமும் வெளியே போயிட்டாங்க, அங்கிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் மன்னர்கிட்ட போய் எல்லாரும் உலமாக்கள் சொன்னாங்க, அவர் பெரிய ஷேக், அவர் பெரிய அறிஞர், நீங்க அவரை போய் ஊரை விட்டும் திறத்துட்டீங்களேன்னு சொல்லி. உடனே மன்னர் சொன்னார், அப்படின்னா மறுபடியும் அவரை வர சொல்லுங்க, மறுபடியும் அவரை வர சொல்லுங்கன்னு சொல்லி இமாம்கிட்ட போய் சொன்னாங்க, மன்னர் உங்களை திருப்பி திமிஷ்க்கு கூப்பிடுறாருன்னு சொல்லி சொன்னாங்க. இவன் இருக்கிற வரைக்கும் அந்த ஊருக்கு நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். இவன் இருக்கிற வரைக்கும் அந்த ஊருக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரியா ஒரே மாதத்துல அந்த அநியாயக்கார மன்னன் இறந்து போனான். அவன் இறந்த பிறகுதான் இமாம் நவவி அந்த திமிஷ்க் நகரத்துல கால் வச்சாங்க. இதான் சத்திய உலமாக்களுடைய நிலைப்பாடு. இந்த இரண்டு சம்பவங்களும் உணர்த்துவதென்ன, இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அரசாங்கத்திற்கு பெரிய நெருக்கடி ஏற்பட்டாலே தவிர மக்கள் மீது வரி சுமைகள், கடுமையான வரிகளை சுமத்தக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. எவ்வளவு ஹதீசுகள் வருகிறது. எகிப்து நகரத்தில் ஒரு முறை ஒரு சஹாபி ஒரு வழியாக போறாங்க, ஒரு வழியா போயிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து பார்த்தா சில மனிதர்களை நடு ரோட்ல, கடுமையான வெயில், நடு ரோட்ல அவங்கள நிறுத்தப்பட்டு அவங்க உடம்பெல்லாம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறாங்க, தலையில இருந்து எல்லாம் எண்ணெய் வலியுது. அந்த சஹாபி கேட்டாங்க, ஏன்பா இவங்களை எல்லாம் நடு ரோட்ல நிறுத்தி வச்சிருக்கீங்க, ஏன் இவங்களை இப்படி நடு ரோட்ல நிறுத்தி கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லி. அப்ப அங்கிருந்து அவங்க சொன்னாங்க, இவங்கெல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள். பாருங்க, முஸ்லீம்களை பத்தி வரல, முஸ்லீம் அல்லாதவர்கள், இஸ்லாத்தை ஏற்காத முஸ்லீம் அல்லாதவர்கள், இவங்க வரி செலுத்தல, அதனால இவங்களை தண்டிச்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னாங்க. வரி கொடுக்கல, அதனால தண்டிக்கிறோம்னு சொல்லி. அந்த சஹாபி என்ன சொன்னாங்க, நீங்க செஞ்சது ரொம்ப கரெக்ட் தான், வரி கொடுக்காத காஃபிர்களை இப்படித்தான் கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லல. சொன்னாங்க அந்த சஹாபி அந்த அதிகாரிகளை பார்த்து சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய கடுமையான தண்டனைக்கு ஆளாகக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கடும் கோபத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் யார் தெரியுமா? இப்படி மனிதர்களை யார் கொடுமைப்படுத்துகிறார்களோ,
மனிதர்களை, முஸ்லிம்களை என்று சொல்லல, முஸ்லிம்களோ முஸ்லிம் அல்லாத காபிர்களோ யார் இப்படி மக்களை கொடுமைப்படுத்துகிறார்களோ இந்த ஆட்சியாளர்கள் தான் மறுமையில் அல்லாஹ்வால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன காரணமோ தெரியல, என்ன நெருக்கடியோ தெரியல, வரி கொடுக்கலைங்கிற காரணத்துக்காக இந்த மக்களை இப்படி ரோட்ல விட்டு கொடுமைப்படுத்துவது ஹராம் என்று சொல்லி அந்த வரி செலுத்தாத அந்த முஸ்லிம் அல்லாத மக்களை அந்த கொடுமையிலிருந்து அந்த சஹாபி விடுவித்தார்கள். இதான் இஸ்லாமிய வரலாறு, இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரலாறு. எனவே முழு மனித இனத்து வரலாற்றிலும் சரி இஸ்லாமிய ஆட்சி தான் இந்த மனித இனத்திற்கு கருணையாக ரஹ்மத்தாக அமைந்தது. நாம் இந்த நேரத்தில் எல்லா மக்களிடத்திலும் இந்த செய்தியை சொல்லணும். இந்த அரசாங்க வரிங்கிற பேர்ல எவ்வளவு தூரம் நம்மை கொடுமைப்படுத்துகிறது, அநியாயமா பொய் சொல்ல வைக்கிறது. எல்லாரும் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம், 2 கணக்கு வைத்திருக்க வேண்டிய கட்டாயம். இஸ்லாமிய பார்வையில வரிங்கிறது ரொம்ப சொற்பமானது. தேவை ஏற்பட்டால் கூட இஸ்லாமிய சட்டப்படி பார்த்தா ரொம்ப தேவை ஏற்பட்டால், ஒரு அரசாங்கத்திற்கு பெரிய தேவை ஏற்பட்டால் 10% மேல் வரி என்பது இல்லை. அதுவும் நெருக்கடி ஏற்பட்டா மட்டும்தான், ரொம்ப பெரிய நெருக்கடி ஏற்பட்டாதான். ஆனா இன்றைய ஆட்சியாளர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, அவர்களுடைய ஆடம்பரத்திற்கு இவ்வளவு பணங்களை செலவழித்துக் கொண்டு அப்பாவி மக்கள் சாப்பிடக்கூடிய கடலை மிட்டாய்க்கு கூட 18% வரி, ஏழை மக்கள் சாப்பிடக்கூடிய இட்லிக்கு வரி, இட்லி ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா அதுக்கு வரி, ஒரு சாதாரண மக்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள், பணக்காரனும் கோடீஸ்வரனும் சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கெல்லாம் குறைந்தபட்ச வரி, ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் அதிகபட்ச வரி. இதை விட இவ்வளவு பெரிய அக்கிரமம் என்ன இருக்க முடியும்? இது நல்ல தருணம். இது எல்லா மக்களை, முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள், நம்மை சுற்றி வாழக்கூடிய இந்த இந்து சகோதரர்கள், இந்த தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள், அவங்களை எல்லாம் சந்தித்து இஸ்லாத்தினுடைய அதில் இஸ்லாம் எவ்வளவு நேர்மை விரும்புகிறது, உங்களோடு இஸ்லாம் எவ்வளவு நேர்மையாக நடந்தது, இதையெல்லாம் இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லி இந்த ஆட்சியினுடைய அக்கிரமத்தை, அநியாயத்தை முஸ்லிம்கள் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறாங்க. ஆனா நாம அந்த கடமையை செய்ய தவறிடுறோம். அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்வதுண்டு, அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிற அந்தஸ்து என்ன? ஷுஹதா லிதகூனு ஷுஹதா, நீங்கள் சாட்சியாளர்கள். எதற்கு சாட்சி? ஒரு அரசாங்கம் அநீதி இழைத்தால் முஸ்லிம்கள் ரோட்ல வந்து சொல்லணும், இந்த அரசாங்கத்தினுடைய இந்த செயல் அநியாயம், இந்த அரசாங்கத்தினுடைய செயல் அக்கிரமம், இது சாட்சி சொல்லணும். நாம அப்படி சொல்ல தயார் இல்லை. ஏன்னா நமக்கு சிந்தனை எல்லாம் இப்போதே அடுத்த வருஷ கல்யாணத்துக்கு எந்த மண்டபத்தை பிடிக்கலாம், எந்த சமையல்காரனை கூப்பிடலாம், யாரை கூப்பிட்டு எப்படி விதவிதமா சோறு போடலாம், ஒரு சமூக அக்கறை இல்ல கூட இல்லாத மிக மோசமான சமுதாயமாக இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த மகத்தான பொறுப்பை மறந்துட்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் பூரா என்ன? ஒரு வீடும் கல்யாணமுங்கிற ஒரு குறுகிய வட்டத்தில் வந்துட்டோம். இந்த வட்டத்தில் இருந்தா அல்லாஹ் நம்ம கையில எங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான்? உலக மக்களை பற்றியே கவலைப்பட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. யார் பாதிக்கப்பட்டாலும், முஸ்லிம்கள் என்று அல்ல, மனித இனத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் முதல் குரல் முஸ்லிம்களுடைய குரலாக இருக்கணும். ஆனா நாம இப்படி அநியாயத்துக்கு குரல் கொடுத்திருக்கிறோமா? அநியாயத்துக்கு எதிராக நாம் போராடி இருக்கிறோமா? இந்த அக்கிரமங்களை தட்டி கேட்க வேண்டிய முதல் சாட்சி யாருன்னா முஸ்லிம்கள் தான். நாளை அல்லாஹ் கேட்பான், இந்த கிராமத்தில் இந்த மக்களுக்கு எதிராக அநியாயம் நடந்தது, நீங்கள் தட்டி கேட்டீர்களா என்று அல்லாஹ் முஸ்லிம்கள்ட்ட தான் கேட்பான். இந்த உலகத்திலையும் நம்ம தான் சாட்சி. பெருமானார் சொல்வார்கள், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்தி, இந்த பூமியிலே முஸ்லிம்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள். நாளை மஹ்ஷர் மைதானத்திலையும் எல்லா உம்மத்துக்கும் சாட்சி சொல்லக்கூடிய பொறுப்பு யாருடையது? நம்முடைய சமுதாயத்தினுடையது. இப்ப இவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறான். நாம் அதை நிறைவேற்றாத காரணத்தினாலதான் அல்லாஹ் நமக்கு தொடர்ந்து நெருக்கடிகளை கொடுக்கிறான். எனவே இப்போது இருக்கிற அரசாங்கம் ஒரு பக்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக மோசமான நிலைப்பாடுகளை எடுக்குது. இன்னைக்கு ஒரு முஸ்லிமை கொல்றதுக்கு கலவரம் வரணும்னு தேவையில்லை, இறைச்சி வச்சிருந்தா கொல்லலாம். ஒரு முஸ்லிமுடைய கையில என்ன இருந்தாங்க? இறைச்சி இருந்துன்னு சொன்னா அவனை கொல்றதுக்கு அந்த ஒரு காரணமே போதும். அப்படித்தானே அநியாயமாக 30 உயிர்கள் போயிருக்கிறது, மாட்டு இறைச்சிக்காக 30 உயிர்கள். நம்ம எத்தனை பேர் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிருப்போம்? இந்த 30 உயிர்களுக்காக நாம் யாராவது அழுதிருப்போமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்கள் அநியாயமாக கொல்லப்பட்ட நேரத்தில் 1 மாத காலம் தொழுகையில கதறி கழுது துஆ செஞ்சாங்க. 1 மாத காலம் ஃபஜ்ருடைய தொழுகையில, யா அல்லாஹ் என் தோழர்களை கொன்ற இன்னார் இன்னார் மீது உன் சாபம் இறங்கட்டும். யாரு? பெருமானார் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகிலத்தின் அருட்கொடை என்று சொல்கிறோமே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களில் 70 ஹாஃபிதுகள், 70 காரிகளை கொலை செய்த
அந்த காபிர்களுக்கு எதிராக 1 மாத காலம் அல்லாட்ட கதறி அழுதாங்க, என் தோழர்களை அநியாயமாக கொன்ற இன்னாரை சபித்து நாசமாக்குன்னு சொல்லி. இந்த 30 உயிர்கள் போயிருக்குமே, நம்ம என்னைக்காவது ஒரு சாப்பிட்ற நேரத்தில் அதை நினைச்சு பார்த்துருப்போமா? நம்ம பிரியாணிக்கும் நாம சாப்பிட்ற குஸ்கா குருமாவுக்கும் எந்த குறைச்சலும் இல்லை. நாட்டில் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், எங்க வாழ்க்கை போக்கு இப்படித்தாங்க இருக்கும். அல்லாஹ்வும் நம்மளை சும்மா மாற்ற மாட்டான். நம்ம ஒன்றும் செய்யாத வரைக்கும் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய நியதி என்ன? நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் தன்னை மாற்றிக்கொள்ள போவதும் இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி வேணும்னு சொன்னா கொஞ்சம் கவலைப்படுங்க. நாட்டில் நடக்கிற இந்த நிகழ்வுகளை எண்ணி கவலைப்படணும். இதற்கு அல்லாட்ட கதறணும், அல்லாட்ட இறைஞ்ச வேண்டிய நேரம், உம்மத்து ஒன்றுபட வேண்டிய நேரம். நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு இந்த நாட்டு மக்களுக்கு இணைக்கப்படுகிற அநீதிக்காக ஒன்று சேர்ந்தாலே தவிர இதையெல்லாம் மாற்ற முடியாது. அன்பிற்குரியவர்களை, இப்படி நமக்கு எதிரான சட்டங்கள் ஒரு பக்கம் சொன்னா, அடுத்து இன்னும் ஜனாதிபதியாக வரப்போகிறவர் என்ன சொல்றாரு? முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வேற்று கிரகவாசிகள் சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? விளக்க வேண்டிய தேவையில்லை. நாம இந்த மண்ணில் வசிக்க தகுதியற்றவர்கள் சொல்றார். இந்த மண்ணில் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்பதை இதை விட தெளிவாக சொல்ல முடியாது. இப்படிப்பட்டவர் தான் அடுத்து வரப்போகிறார். அப்ப அடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த மாதிரியான ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால நமக்கு கொஞ்சம் சமூக அக்கறை, இந்த குறுகிய வட்டத்தை விட்டும் கொஞ்சம் வெளியே வந்து, இது நமக்கு மட்டும் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை, எல்லா வியாபாரிகளுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை. எல்லாருமே போராடுறாங்க, ஆனா மறைக்குது, நிறைய செய்திகள் மூடி மறைக்கப்படுது. இந்த போராட்டத்தில் நாமும் பங்கெடுக்கணும். இந்த போராடக்கூடிய மக்களுக்கு நம்முடைய உதவிகளை செய்யணும். ஆமா, இது அநியாயமான வரிதான் என்று மக்களுக்கு நாமும் எடுத்துரைக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அக்கிரமங்களை எல்லாம் பார்த்த பிறகும் நம்முடைய வாழ்க்கை போக்க நம்ம மாற்றலன்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சோதனையாக மாறிவிடும். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் சமூக அக்கறையும் உம்மத்தின் மீதான கவலையும் நமக்கு வரணும். ஆனா நம்ம என்னன்னா சில விஷயங்களை சீக்கிரத்தில் என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். நம்ம ஊர்லயே சில தகாத சம்பவங்கள் எல்லாம் பெருநாளைக்கு முந்தைய நாள் நடந்தது, நமக்கு தெரியும். ஆனால் அதனுடைய பின்னணியில யார் இருந்தாங்க, நாம அதை அப்படியே விட்டுட்டோம், அவ்வளவுதான். அந்த ஒரு நாள் பரபரப்பு, அந்த ஒரு நாள் பரபரப்பா இருந்துச்சே தவிர அதை செஞ்சது யாரு, அதுக்கு பின்னணியில யார் இருந்தாங்க, இதுதான் நம்முடைய மக்களுடைய பலவீனம். நம்ம அதுக்காக என்ன செஞ்சிருக்கணும், எதுவுமே செய்யல. அடுத்து அது போன்ற ஒரு சம்பவம் நடக்காதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால இது போன்ற விஷயங்கள்ல மிக கூடுதல் அக்கறை தேவை. நம்முடைய வாலிபர்கள் இந்த மோசமான காலகட்டத்தில் கூட நான் கேள்விப்படுறேன், நிறைய நம்முடைய பள்ளப்பட்டியை சார்ந்த வாலிபர்கள் மதுவிற்கு அடிமையாகி கிடக்கிறார்கள். மதுக்கடை ஒன்று முன்னால ரோட்டோரமா இருந்துச்சு, அங்க இருந்த வரைக்கும் யாரும் அங்க போய் வாங்குறதுக்கு தங்கிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் அந்த பழனி நோட்டுக்குள்ள உள்ள போயிடுச்சு, அங்க போய் நிறைய பள்ளப்பட்டியை சார்ந்த வாலிபர்கள் மது வாங்குவதாக நமக்கு தகவல் வருது. பக்கத்துல சில இடங்கள் காடுகள் இருக்கிறது, அங்க போதை பொருள்கள் மது பாட்டல்கள் அதிகமா நம்முடைய வாலிபர்கள் உபயோகிப்பதாகவும் தகவல் வருது. நாடு ஒரு பக்கம் இவ்வளவு மோசமான பாதையில சென்று கொண்டிருக்க, நம்முடைய சகோதரர்கள் வாலிபர்கள் இவ்வளவு மோசமான இழிநிலைக்கு சென்று கொண்டிருப்பதை ஒரு அவல நிலையும் பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, அல்லாஹுடைய தீன் தான் உலக மக்களுக்கெல்லாம் அருளாக இறக்கப்பட்ட தீன். இந்த தீன் மட்டும்தான் மனித இனத்திற்கு நேர்மையான சட்டங்களை வழங்க முடியும் என்கின்ற ஒரு செய்தி எல்லா மக்களுக்கும் ஆழமாக எடுத்துரைக்க வேண்டும். இந்த நெருக்கடியான நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவதை தவிர துஆ தான் நம்முடைய ஒரே ஆயுதம். அந்த துஆங்கிற ஆயுதத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் அழுத்தமாக செய்யணும். இந்த கொடுமையான ஆட்சியாளர்கள் வெகு விரைவில் மாற வேண்டும். இந்த நாட்டில் நல்ல சூழல், அமைதியான சூழல் உருவாக வேண்டும் என்பதையும் அல்லாஹ்ட்ட நாம வலியுறுத்தி துஆ செய்யணும். வரக்கூடிய பக்ரீதுடைய நாட்கள், ஈதுல் அத்ஹா என்கிற ஹஜ்ஜு பெருநாளுடைய நாட்கள், அதை ஒட்டி நாட்டில் என்ன நடக்குமோங்கிற அச்சமும் இருக்குது. ஏன்னா மாட்டிறைச்சி, மாடு நம்முடைய குர்பானியினுடைய முக்கியமான அம்சம். குர்பானியில சிறந்தது பல உலமாக்கள்கிட்ட மாட்டா இருக்கிறது தான் சிறந்தது. இனி வரக்கூடிய நாட்கள்ல அதை ஒட்டி என்னென்ன பிரச்சனை என்னென்ன ஏற்படும் சொல்ல முடியாது. அதனால அந்த நாட்கள் நெருங்குவதற்கு முன்பாகவே அல்லாஹ்விடத்தில் இரு கரங்கள் ஏந்தி துஆ செய்ய வேண்டும். வரக்கூடிய அந்த ஈதுல் அத்ஹாவும் எந்த பிரச்சனையும், எந்த முஸ்லிமுடைய உயிரும் போகக்கூடாது, எந்த முஸ்லிமுடைய உயிர் உடைமைக்கும் ஆபத்து வரக்கூடாது என்கிற கவலையான துவாக்களையும் நம்முடைய துவாவில் சேர்த்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்களிடமிருந்து நமது நாட்டை விடுவித்து சுமூகமான இந்த நாட்டுக்கு நன்மையை நாடக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை ஏற்படுத்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.